மனம் நந்தவனம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக கோவையிலிருந்து பேராசிரியர் துரைசாமி ஐயா அவங்க நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செயல்படுத்திற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் கோவையை சார்ந்தவர்கள். ஏகாப்பூரிலும் பெத்தநாயக்கம்பாளையத்திலும் கல்வி முடித்துள்ளார்கள். கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 37 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார்கள். தொழில்நுட்ப கல்வியை கோவையில் முடித்துள்ளார்கள். MA தமிழ் லிச்சர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார்கள். நமது யோகாவில் MA முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 22 ஆண்டுகளுக்கு மேலாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். சோமனூர் மனவளக்கண் மன்ற துணைத் தலைவராகவும் 16 ஆண்டுகள் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பேரூர் தமிழ் மன்றத்தின் அறங்காவலராக இருந்து தமிழ் சேவையை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். தமிழ் பேராசிரியர், கலைமாமணி, இலக்கிய வேந்தர் போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். சேலம் மார்கழி திருவிழாவில் வாழ்க்கை வழிபாடும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பிலே நமது குருமகானின் சிந்தனைகளை 2 மணி நேரம் மிகவும் நயமாக பதிவிட்டுள்ளார்கள். நமது வேதாத்திரியத்தில் 100க்கும் மேலாக பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளார்கள். வெளியிடங்களிலும் 300க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள் நடத்தி பட்டி தொட்டி எங்கும் நமது குருமகானின் கருத்துக்களை கொண்டு செல்வதில் தலையாய கடமையாக செய்து கொண்டு வருகின்றார்கள். பாலிமர் டிவி, வசந்த் டிவி, லோட்டஸ் டிவி, ஸ்கை யோகா டிவியிலும் பட்டிமன்றங்கள் நடத்தி வருகின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை பேச்சுக்களை பயிற்சியும் அளித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் SK ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவில், வாழ்க அறங்காவலர் பெருமக்கள் அனைவரும், வாழ்க பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும், வாழ்க அருட்தொண்டர்கள் அனைவரும், வாழ்க IT தொழில்நுட்ப இயக்குநரகமும் அதனை சார்ந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும், இணையதளத்தின் மூலம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வேதாத்திரியத்தை மலரச் செய்து வரும் மனவள கலைஞர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை, என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆறுமே நீயாகி இன்புருக சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச் சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதி மிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார் பாதம் சரணம் சரணம் சரணம். அன்பார்ந்த சிந்தனையாளர் பெருமக்களே, இறை உணர்வாளர்களே, இன்று வியாழக்கிழமை, குருவிற்கான நன்னாள். இந்த நாளில் நம்மளுடைய குரு நமக்கு காண்பித்த வழியை நினைவு கூர்வதில் என்னுடைய மனம் மற்றற்ற மகிழ்வு கொள்கிறது. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அத்தகைய அறிவிற்கு அறிவு திருக்கோவில் கட்டினார் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த இனிய நன்னாளில் ஆழியாருடைய இணையதளத்திலே நம்ம மனம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நம்ம மனம் நந்தவனம் என்கிற ஒரு தலைப்பிலே பல மகான்களுடைய சிந்தனைகளையும் அருட்தந்தை அவருடைய சிந்தனைகளையும்
சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிந்தனைக்குள் வருகிறோம். இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம விவசாயம் செய்யறோம். அந்த விவசாயம் நல்ல பயிர் செழிப்பா வரணும்னா அதுக்கு அடிப்படை நிலம். அந்த நிலத்தை எப்படி பக்குவமா உழுது அதுல களை இல்லாம சுத்தமா வச்சு அதை எப்படி முறையாக பயன்படுத்துகிறோமோ அப்படி முறையாக பயன்படுத்துவதற்கு இந்த மனம்தான் மனித வாழ்க்கைக்குரிய விளைநிலம். நம்மளுடைய நிலத்தை நம்ம உழுது பார்க்கிற மாதிரி நாம எல்லாரும் நம்முடைய மனதை அவ்வப்போது பழுது பார்க்கணும். நம்ம மனதையும் நம்ம உழுது பார்க்கணும். அது மாதிரி தாங்க இப்ப நம்மளுடைய மனித வாழ்க்கை சிறப்பா வாழணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். யாருமே மோசமா வாழணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனா இந்த சிறப்பா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான விளைநிலம் மனம். அந்த மனதை சீர்திருத்தம் பண்ணணும். சீர்திருத்தம் பண்ணன மனதை வளப்படுத்தணும். வளப்படுத்தின மனதை ஆய்வு பண்ணி அதை சரியா தினம்தோறும் கவனிக்கணும். அந்த வகையில அருட்தந்தை அவர்கள் நமக்கு இந்த மனம் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சிந்திக்க போறோம். அதை நான் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் பாடல்ல இருந்து சிந்தனைக்கு எடுத்துட்டு வர்றேன். தாயுமானார் சாமி நம்முடைய மனதை குரங்காகவும் பேயாகவும் உருவகப்படுத்தி சொல்வார். அதை அடக்குவதுதான் மெய்ஞானத்தினுடைய அடிப்படை என்கிறார் தாயுமானார். காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோட அதன் பிறகு ஓடும் தொழிலார் பயனுள்ளதோ ஒன்றாய் பலவாய் உயிருக்கு உயிராய் ஆடும் கருணை பரஞ்சோதி அருளை பெறுவதற்கு அன்பு நிலை தேடும் பருவம் இது கண்டீர் சேர வாரும் சகோதரர் என்று தாயுமானார் சொல்கிறார். நம்ம மனம் அலைபாயும் தன்மையுடைய மனம். அந்த மனம் ஓயும் போதுதான் ஒரு நிலையான ஆனந்தம் கிடைக்கும் என்பதையே பரசிவ வணக்கம்னு சொல்லக்கூடிய பாடல்ல தாயுமானார் சொல்றார். சும்மா இருக்கும் சுகம் ஒன்றறியேன் பராபரமே. அந்த சும்மா இருக்கிறது, எதையும் நினைக்காம மனசு சும்மா இருக்கிறது, அதான் மனதை கட்டுப்பாட்டுல வச்சு நமக்குள்ள இருக்கிற அறியாமையை அகற்றினாதான் மெய் உணர்வை, அதாவது இறை உணர்வை பெற முடியுங்கிறார். பேயாய் திரிந்த மனத்தை திருப்பியோர் தாயாய் எனக்கு தயை செய்து மாய பிறப்பறுத்து. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. தாயுமானார் அன்றைக்கே இதை சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம மனம் பேய் பிடித்த குரங்காக அலைகிறது. தாயுமானார் மனதை குரங்காகவும் பேயாகவும் உருவப்படுத்தினார். ஆனா நம்ம மனம் இன்னைக்கு இருக்கிற உலக வேகத்துல பேய் பிடிச்ச குரங்கு. ஒரு வனம்ங்க, நல்ல சித்திரை மாதம், ஆங்கிலத்துல மே மாதம்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அந்த மனம், அந்த வனத்துல தண்ணியே இல்லை. ஒரு குரங்கு அந்த வனத்துல தண்ணிக்காக அங்க இங்க அலையுது. அப்படி அலையும் போது அதுக்கு தாகம் தாங்க முடியல. நல்ல மதிய நேரம், வெயில் நேரம். அங்க வருது, ஒரு பாறையில ஒரு பாட்டில்ல தண்ணி வச்சிருக்கு. அது என்ன பாட்டில்னு உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்குவீங்க. அதை போனோடனே இந்த குரங்கு எடுத்து அப்படியே கட 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 கடன்னு குடிச்ச உடனே இந்த குரங்குக்கு அந்த தண்ணியினுடைய போதை ஏறிடுது. இப்ப அந்த குரங்கு போதையில சும்மா இருக்குமா, ஆட்டம் போட்டுக்கிட்டு போகுது அந்த வனத்துல. அப்ப போகும்போது அந்த பெரிய தேல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நட்டுவாக்கிளின்னு சொல்லுவாங்க. அந்த தேல் என்ன பண்ணுது, வாழை தூக்கி இப்படி கொடுக்க ஆட்டிக்கிட்டே போகுது. அப்ப இந்த குரங்கு கேக்குது, நான் எம்மாம் பெரிய ஜீவன், நானே என் வாழை தொங்க போட்டுட்டு வர்றேன், நீ தம்மா துண்டு இருந்துகிட்டு நீ கொடுக்க தூக்கி ஆட்டிட்டு வரியான்னு இதை காலை வச்சு ஒரு மிதிச்சு. இது மிதிச்ச உடனே அதுக்கு வலிக்கும் இல்ல. அப்ப அந்த நட்டுவாக்கிளி பொட்டுன்னு ஒரு போடு போட்டுச்சு. இப்ப கால்ல அந்த நட்டுவாக்குழியோட விஷம் ஏறுது. அந்த குரங்கோட மண்டையில அது குடிச்ச தண்ணியினுடைய போதை ஏறுது. இப்ப ரெண்டும் தெரியாம ஆட்டம் போடுது.
இப்ப போய் அந்த குரங்கு பாறையில இருந்து அங்க குதிக்குது, இங்க குதிக்குது, இங்க குதிக்குது, தாவுது, ஒரு பனை மரத்துல ஏறுது. அந்த பனை மரத்துல ஒரு பேய் இருக்கு. இப்ப அந்த பேய் பிடிச்ச குரங்கு எப்படி ஆடுமோ அப்படித்தான் இன்றைய மானுடம் மனம் போன போக்குல போய் என்ன செய்யறோம், எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தெரியாம பல இன்னல்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம தவிக்கிறோம். இததான் திருவள்ளுவர் பெருமான் அழகா சொல்லுவார். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். நம்மளுடைய மனசு நல்லா இருக்கணுங்க. இனநலம் எல்லா புகழும் தரும்னு 457வது திருக்குறள்ல சொல்றார். நம்மளுடைய மனத்தின் தூய்மைதான் நமக்கு நல்ல எண்ணங்களை தரும். அந்த நல்ல எண்ணங்கள் தான் நம்மளுடைய உயிருக்கு எல்லா நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த நிலை பெற்று வரும் உயிர்களுக்கு மனநலம் தான் மிக பெரிய சிறந்த நலம்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். ஆனா நாம பொருள் நலத்தை நாடி ஓடிட்டு இருக்கோம். இந்த அருள் நலத்துக்கு அடிப்படையான மனநலத்தை மறந்து விட்டோம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு இன்னொரு குறள்ல ஐயா சொல்றாங்க. கடவுளினுடைய மெய்மை புகழை விரும்புபவர்களுக்கு அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை இரண்டும் சேர்வதில்லை. அப்போ இறைவனை உணர்ந்து கொண்டு இறைவனின் தன்மையை புரிந்து கொண்டு அந்த இறை உணர்வோடு வாழ்றவங்களுக்கு தெரியாம செய்யக்கூடிய சில பாவ வினைகள்னால கூட அவர்களுக்கு வினை சேராதுன்னு திருவள்ளுவர் பெருமான் சொல்றார். இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். இறைநிலையின் உண்மைத்தன்மையை அறிந்து புகழ்ந்து போற்றி வாழ பழகினால் வினைகளால் விளையும் துன்பங்கள் இல்லைன்னு சொல்றார். அப்போ இன்னொரு குறள்ல திருவள்ளுவர் எப்படி சொல்றார் பாருங்க. மனத்துக்கண் மாசு ஈலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரந்தர. யாருடைய மனம் குற்றமற்ற மனமாக இருக்கிறதோ அந்த மனம் தாங்க அறம்ங்கிறார். அப்போ மத்ததெல்லாம் என்ன? வீணான ஆரவாரம் தான். ஒருவர் தன்னுடைய மனதில் எத்தனை விதமான தீய எண்ணங்களும் குற்றங்களும் இல்லாம தூய்மையாக இருக்கணும். அதுதான் உண்மையான அறம். இப்போ மனித வாழ்க்கை அடைய வேண்டியது அறம். அறத்தின் மூலமாக பொருள், அந்த பொருளை கொண்டு இன்பம், அந்த இன்பத்திற்கு பிறகு வீடு பெறும். இந்த நாளையும் தான் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ மற்றதெல்லாம் ஆரவாரம் தான். இந்த மனம் என்பதை கொஞ்சம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். தினம்தோறும் மனம் என்னும் சொல் மன்னுதல் என்று பொருள் தரும். அந்த சொல்லினுடைய அடிப்படையை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நாம பார்க்கிறது இந்த உலகத்துல, நாம கேட்கிறது, நாம நுகர்கிறது, நாம பேசுறது, நாம உணர்வது, இந்த 5 புலன்கள் வழியாக உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய தொகுப்புகள் ஒன்னா சேர்றது தான் மனம். மனிதனை அந்த மனம்தான் இயக்கி கொண்டிருக்கிறது. இப்ப எந்த ஒன்றை நம்ம அடிக்கடி பார்த்து பார்த்து பழகிறோமோ அதுக்காக மாறும். எந்த ஒன்றை நாம் பேசி பேசி பழகிறோமோ அந்த பழக்கம் நமக்குள்ள வழக்கமாக வந்துவிடும். அதனாலதான் மனம் போல் வாழ்வு என்றார்கள் பெரியவர்கள். அப்போ நம்ம மனம் எதை நினைக்குதோ அதாங்க நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், தீயதை நினைத்தால் தீயது நடக்கும். நம்மளுடைய எண்ணத்தால் அகத்தூண்டல் புறத்தூண்டல்னு சொல்லி 2 வினை நம்ம எல்லார்கிட்டையும் நடக்குதுங்க. இதை உணர்ந்து கொண்ட மகாத்மா காந்தி தன்னுடைய மேசையில தனது கைகளாலும் கண்களையும் காதுகளையும் வாயையும் பொத்தி கொண்டிருக்கிற மாதிரி 3 பொம்மைகளை வைத்திருந்தார். அப்போ நம்ம மனச புலன்கள் வழியா போறத கட்டுப்படுத்தணுங்கிறத மகாத்மா அவர்கள் காமிச்ச அந்த செயலை நம்ம இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். பாருங்க, நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள், நல்ல ஆசைகள், அந்த நல்ல ஆசைகள் யாருக்கு வந்தோ அவங்க நல்ல உழைப்பாளிகளா மாறுவாங்க. அந்த நல்ல உழைப்பாளிகளா வர்றவங்க தான் காலத்தால் நல்ல தலைவர்களாக மாறுகிறார்கள். நல்ல மனம் நந்த வனம், அதுலதான் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி
நம்மளுடைய மனசுல உருவாகிற எண்ணம் தான் உலகத்தையே ஆளுகின்ற சக்தியாக மாறுகிறது என்று பல மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த மனம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு கதையில சொல்றேனே, நம்ம மனம் என்ன நினைச்சாலும் நடந்துருங்க. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு பெரிய சாமிஜி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. சாமிஜினாவே நமக்கு எல்லாம் தெரியுமே, பக்தி உலகத்துல. உடனே எல்லாரும் அவர் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட வரம் கேட்பாங்க. அது மாதிரி இந்த சாமிகிட்டையும் ஒருத்தர் நிறைய பேர் வரம் கேட்கிறாங்க. ஒரு படிக்காத ஒருத்தர் வரம் கேட்கிறாரு. சாமி, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். நீங்க என்ன வரம்னாரு. நான் ஒரு வாகனம் வச்சிருக்கேன். அந்த வாகனம் வேகமா போக மாட்டேங்குது. அந்த வாகனம் வேகமா போறதுக்கு எக்ஸிலேட்டர் வேணும் சாமி. சரி, என்ன வாகனம் சொல்லுங்க. குதிரை வாகனம்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, குதிரை தான் இருக்கிற விலங்குகள்லயே ஒரே சீராக வேகமாக இயங்கக்கூடியது. அதனாலதான் இயந்திரத்துக்கு ஹார்ஸ் பவர்னு அந்த காலத்துல வச்சாங்க. நீ அந்த குதிரை சீரா ஓடலன்னு சொல்றீங்களே என்னன்னு கேட்டார். சாமி, அது உங்களை மாதிரியே வயசான கெழுட்டு குதிரைங்க அப்படின்னா. சரி, பரவாயில்ல, நான் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரத்தை நீங்க வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு முறை நினைக்கிற போதும் 10 கிலோமீட்டர் வேகமா போகும் அப்படின்னாரு. சரி சாமி, எக்ஸலேட்டர் கொடுத்துட்டீங்க, பிரேக் கொடுக்கலையே சாமின்னா. பரவாயில்ல, நீங்க ரொம்ப மனசு விழிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல நீங்க குதிரை டக்குன்னு நிக்கிறோமோ ஓம் சாந்தின்னு சொல்லுங்க, குதிரை அப்படியே ஏபிஎஸ் பிரேக் போட்ட மாதிரி நிற்கும் அப்படின்ட்டு இந்த வரத்தை கொடுத்தாரு. இப்ப வரத்தை வாங்கினவர் என்ன பண்ணுவார்? மனம் அவ்வளவு சீக்கிரம் நம்பாது இல்லையா? நாம ஒரு கத்தியை பதம் பண்ணி தீட்டுறோம். அந்த கத்தி பதமாயிருச்சா இல்லையான்னு வேற ஒரு விறகு வெட்டி பார்க்க மாட்டோம். அதே மரத்தை கொத்தி பார்ப்போம். அது பழக்கம். அது மாதிரி இவரு அப்பவே செக் பண்ணி பார்க்கணுன்ட்டு குதிரை மேல ஏறி உட்கார்றாரு. இந்த குதிரையை உட்கார்ந்த உடனே, அடா ஆண்டவா, 10 கிலோமீட்டர் வேகமா போகுது. அடா ஆண்டவா, இன்னும் 10 கிலோமீட்டர். அடா ஆண்டவா. இப்ப சொன்னோன்னு குதிரை அப்படியே பிச்சுட்டு பறக்குது, ஒரு மலை மேல ஏறுது. ஏற ஏற அவருடைய மனசு சந்தோஷம் தாங்க முடியாது. மலை உச்சிக்கு போயிருச்சு. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா குதிரை டீலாவில் விழுந்துடும். இப்ப அவருடைய மனம் முடிவு பண்ணுது, மனம் டீலா நோ டீலா. உயிரை பொழைக்கணும் இல்லையா? உடனே அறிவு வேலை செய்து பாருங்க. ஓம் சாந்தினார். குதிரை முன்னங்கால் ரெண்டும் பள்ளத்து பக்கம் அப்படி தூக்கி வச்சிருக்குது. அந்த நிலைப்பாட்டுல அப்படியே நிக்குது. இப்ப அவருடைய மனசு நினைச்சது, அட ஆண்டவா, நல்ல வேலை நான் பொழைச்சுக்கிட்டேன். என்ன நடந்திருக்குங்க? மனம் நினைப்பது நடந்துவிடும். அப்போ நம்ம மனம் இப்ப நினைக்கிறது சரியா தவறா முடிவு செய்யணும். அதனால நம்ம மனதை பயன்படுத்துகிற விதத்தில் நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. இந்த மனதை விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்கு தான் முன்னோர்கள் உயரினை அகிரிணைன்னு சொல்லிட்டு அறிவினுடைய அடிப்படையில பரிணாமங்களை பிரிச்சாங்க. தொல்காப்பியர் மிக அழகா சொல்லுவார், ஒன்றறிவு அதுவே அறிவதுவே. எதுங்க? தாவரம். 2 அறிவு அதுவே அதனோடு நாவே நத்தை. 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே எறும்பு கரையான். 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே. 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே விலங்குகள் பறவைகள். 6 அறிவு அதுவே அவற்றோடு மனனே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரேன்னு தொல்காப்பியர் சொல்றார். அப்போ 6வது அறிவை தான் மனம் என்று ஞானிகள் மகான்கள் சொல்கிறார். திருமூலர் பெருமான் இதை எப்படி பார்க்கிறார்? ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். மனதை அவர் ஒரு தேரா சொல்றார். ஆன்மா அதனுடைய தலைவனாக, தேரோட்டியாக சொல்கிறார். மனம் என்பது தேர். அதுதான் வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்லக்கூடியது. அந்த தேர்ல 5 குதிரை யாருன்னா இந்த 5 புலன்கள் தான். எதுங்க 5 புலன்கள்? கண், காது, மூக்கு, வாய், உடல். இந்த 5 புலன்கள். அப்போ இந்த 5 புலன்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய கடிவாளம் எதுங்க? புத்தி, அறிவு. சாரதி யாருங்க? ஆன்மா, விழிப்புணர்வு. தேரை சரியாக இயக்கிறது அந்த வழிகாட்டி. குதிரை இஷ்டப்படி ஓடினால் விபத்து ஏற்படுமா இல்லைங்களா? அது போலதான்
நம்மளுடைய மனசு இந்த 5 புலன்கள் வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் என்னென்ன புலன்கள் அடிமையாயிட்டாங்கன்னு பாருங்களேன். இப்போ பல பேர் இந்த செவியில இசை கேட்பது, கதை கேட்பது, அடுத்தவங்க பேச்சை கேட்பதுல அடிமையாயிட்டாங்க. இன்னும் சில பேர் இந்த கண்கள் அலைபேசி பார்க்கிறது, தொலைக்காட்சி பார்க்கிறது, கணனி பார்க்கிறதுன்னு அதுக்கு அடிமையாயிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு புலன்கள், சில பேர் நாக்குக்கு அடிமையாயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் இந்த புலனடிமை ஆயிட்டா இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சிவவாக்கியர் ஒரு பாட்டுல அழகா சொல்றாரு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. அப்போ எப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு பேர் ஏமாந்துட்டோங்கிறது சிவவாக்கியர் மிக அழகா சொல்றாரு. மனிதர்கள் மனதை அலைபாய விட்டு விட்டு ஓடி ஓடி எங்கும் நிறைந்திருக்கும் ஜோதியான இறைவனை தேடி 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 நாடி 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 தங்கள் நாட்களை வீணடிக்கிறார்கள். நிலையற்ற ஆசைகளால் மனதின் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள். இப்படி மனித பிறவியின் மாயையில் சிக்கி தவிப்பதான் சிவபாக்கியர் சுவாமி சொல்றாரு. இந்த மானிட பிறவி என்பது மிக குறுகிய காலம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், பிறப்பெடுத்து எங்க வந்திருக்கிறோம், இந்த பிறப்பு முடிஞ்சு நாம எங்க போக போகிறோம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது தெரியாம தான் இந்த வாழ்க்கையில் நாம இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். இந்த மாய வாழ்க்கையை குழம்பி தவிக்கிற மனிதர்களுக்கு ரமண மகரிஷி அவர்கள் எப்படி பார்க்கிறார்? மனம் என்பது ஆத்மாவில் உள்ள ஒரு தனித்துவமான சக்தி என்கிறார். ரமண மகரிஷி ஆத்மாவில் இருக்கக்கூடிய தனித்துவமான சக்தி, இதில்தான் உயர்ந்த எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்களை நீக்கிட்டா எஞ்சி இருப்பது என்ன? ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லை என்று இருக்கிறது பாத்தீங்களா, அதுதான் இறைவன். சாமி விவேகானந்தர் இதை எப்படி பார்க்கிறார்? மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், அவனை சரியா வச்சுக்கிட்டா அவன் உங்களுக்கு அருமையா வேலை செய்வான். அந்த மனசை நீங்க சரியா வச்சுக்கலன்னா அவன் ஒரு மோசமான எஜமான். எஜமான்கள் எத்தனை பேர் பலரை அடிமைப்படுத்துறாங்க இல்லையா? நம்ம மனசே நம்மள அடிமைப்படுத்துறதுங்கிறத சாமி விவேகானந்தர் சொல்றார். பிரச்சனைகளுக்கு நாம் பயந்து நம்மை நாமே பலவீனமாக நினைத்தால் நாம் பலவீனமாகி விடுவோம். மனம் என்பது ஆற்றல் மிக்க அதிசய கருவி. நேர்மறையான சிந்தனைகளை பயன்படுத்துங்கள்னு சாமி விவேகானந்தர் சொல்றார். சத்யஸ்ரீ சாய்பாபா இதை எப்படி பார்க்கிறார்? மனம்தான் புலன்களை கட்டுப்படுத்தணும். எப்படிங்க? இதை பார்க்கலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இது சாப்பிடலாமா வேணாமா, அந்த புலன்களை கட்டுப்படுத்துறது மனமாக இருக்கணும். ஆசைகள் மனசுல குறைஞ்சா அமைதியாயிரும், பேரின்பம் தானாக வரும் என்று சொல்கிறார். ஆசைகள் அதிகமானால் பேரின்பம் போச்சு. பேராசையே பெரும் துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னது நமக்கு நினைவுக்கு வரும். பகவத்கீதைய இந்த மனம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தா, பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, மனம் என்பது காற்றை போல சஞ்சலமானது. ஒருமுகப்படுத்தப்படாத மனம் நமக்கு எதிரியாக செயல்படும். சரியான பயிற்சியால் மனதை ஒருமுகப்படுத்திவிட்டால் அந்த மனம் நமக்கு நண்பனாக இருக்கும் பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அதைத்தான் அர்ஜுனருக்கு அந்த மனதை எப்படி ஒருமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறார். தன்னை வென்றவனுக்கு மனம் நண்பன், தன்னை வெல்லாதவனுக்கு மனமே எதிரி. இதை அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு சொன்னா அது என் மனதில் எழக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணம் தான் அருமையா சொல்லியிருப்பாங்க. அப்போ இததான் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறார். மனசுங்கிறது சஞ்சலமான இயல்புடையது. காற்றை எப்படி அடக்க முடியாதோ அப்படித்தான் மனதையும் அடக்க முடியாதுன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இதற்கு நிலையான பயிற்சி வேணும். பற்றின்மை என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் வேணும். அது இருந்தா சாதிக்கலாம்னு பகவான் கிருஷ்ணர் வழிகாட்டுகிறார். புயல் அடிக்கிற கடல்ல தத்தளிக்கிற படகு மாதிரி
இந்த புலன்கள் பின்னாடியே நம்ம ஓடி போகும்போது நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்காதுங்க. உண்மையான அன்பும் ஆனந்தமும் அமைதியும் தான் மனசுல பூக்கணும். அப்படின்னா மனசை என்ன பண்ணணும்? நம்ம மனசுல வர்ற சுமைகளை நம்ம குறைச்சிக்கணும். மனசுக்கு மூலம் எதுங்க? இறைவன், உயிராற்றல். அந்த இறைவனோட மனசை இணைச்சிக்கணும். அவ்வளவுதான். இத பக்தி யோகத்துல அழகா சொல்லுவாங்க, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம் தான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, அதற்குரிய பலனை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா நாம எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இதை செய்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே இருக்கிறதுனால நம்மளுடைய மனம் அந்த பலவீனத்திலேயே இன்னும் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில எத்தனை மனச்சுமைகள், தேர்வு பதற்றத்துடன் போராடும் மாணவர்கள் எவ்வளவு பேர். ஏன் மாணவர்களுக்கு போயிட்டோம். கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால இந்த டெட்டுங்கிற தேர்வு வந்த பிறகு ஆசிரியருடைய மனசு எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு ஆளாச்சு. அவங்க மனச்சுமை, மன அழுத்தம் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இன்னைக்கு தொழில் நடத்தக்கூடிய தொழில் முதலாளிகள் அந்த தொழில் நடத்துவதில் நூற்றுக்கணக்கான அச்சங்களோடு போராடிட்டு இருக்காங்களே. இதுக்கெல்லாம் யார்? அந்த சிக்கலை கண்டு எது பயப்படுகிறது? நம்முடைய மனம் பயப்படுகிறது. ஆனா அந்த மனசுக்குள்ளதான் அறிவுங்கிற ஆண்டவன் இருக்கிறான். அந்த அறிவுங்கிற ஆண்டவனுடைய ஆற்றலை அறியாததனால்தான் அர்ஜுனன் அன்று குழம்பி போயிருந்தான். நம் கடமையை பற்றி நாம் உணராத போது நம்முடைய மனம் அப்படித்தான் இருக்கிறது. பொறியியல் துறை படிக்கிற மாணவர்களுக்கு பொறியியல் துறையினுடைய நுட்பத்தை அறிந்து கொள்கிற ஆர்வம் வரணும். மருத்துவத்துறை படிக்கிற மாணவர்களுக்கு அந்த மருத்துவத்தினுடைய நுட்பத்தை புரிந்து கொள்கிற ஆர்வம் வரணும். மனம் விரும்பணும். எந்த துறை படித்தாலும் சரி, எந்த தொழில் செய்தாலும் சரி, அவர்களுக்கு அதன் மீது உள்ள உச்சபட்ச நுட்பத்தை அறிந்து கொள்கிற பக்குவத்திற்கு மனம் செல்ல வேண்டும். அப்பதான் மனம் பலப்படும், சிந்தனை சீர்படும், செயல்படும். சாதனை என்பது சாதாரணமாக நடைபெறும். யார் எந்த தொழில் விரும்பினாலும் சரிங்க, எந்த கடமையை செய்தாலும் சரிங்க, மனம் ஒன்றி செய்யும் போது அவங்களுக்கு வெற்றி என்பது வெளிச்சமாகிவிடும். மனித வாழ்க்கையை நடத்துவது யாருன்னு பார்த்தா நம்ம மனசுதான். அந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டியதில்லை. இப்ப நம்ம மனசை முறைப்படுத்த ஒரு சரியான பயிற்சி வேணும், ஒரு முறையான பயிற்சி வேணும். இறைத்தன்மையை உணர்ந்து நம் மனம் இறைவனோடு, இறைவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்வதற்கு ஒரு வழி வேணும். கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்வார். மனதினுடைய ஆழமான உணர்வுகளை சொல்லுவார். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அந்த வார்த்தையை கவனிச்சா தெரியுங்க, மன அமைதியோட ரகசியம் என்னன்னு நமக்கு புரியும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. இந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலான ஒரு பாடல்னு சிந்தனை பண்ணி பாருங்க. அமைதியா இரவு நேரத்துல இந்த பாடலை கேட்டா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது இந்த பாடல் நமக்கு அப்படியே படம் போட்டு காமிச்சிடும். மனித வாழ்க்கைய இன்னொரு கவிதையில அழகா சொல்லுவார். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எப்படிங்க? நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை கஷ்டமும் நம்மளுடைய மனம்தான் காரணம். சஞ்சலம். பதஞ்சலி முனிவர் இது அற்புதமா என்ன சொல்லுவார்? சஞ்சலம், மந்தம், மனம் சிதறியது, மனம் ஒருமுகப்பட்டது, அமைதியானதுன்னு இந்த மனதை 5 நிலைகளில் வச்சு பார்த்து பதஞ்சலி முனிவர் எடுத்து சொல்றாரு உலகத்துக்கு. ஆன்மீக நூல்ல இந்த மாண்டூக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது இந்த மனசை 4 வகையா பிரிச்சு பார்க்குது. ஒண்ணு விழிப்பு நிலை, இன்னொன்னு கனவு நிலை, இன்னொன்னு உறக்க நிலை. இந்த 3ஐயும் தாண்டி தூய விழிப்பு, அதை துரிய நிலைன்னு சொல்லுது. அந்த முழுமையான அமைதியை அடையும் துரிய நிலை கிடைக்கணும்னு உபனிஷத்து நம்ம மனசுக்கு சொல்லுது. மனம் பற்றி சித்தர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சாங்க. நம்மளுடைய மனம் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம்ங்கிறாங்க. அப்போ அதனாலதான் மன வேகத்தை என்ன சொல்றாங்க? வாயு வேகம், மனோவேகம்னு சொல்றாங்க.
மனதை அதனுடைய மூலத்திலே கரைப்பதே மனோலயா. இதுதான் இந்த ஆத்மாவுக்கு உண்மையான விடுதலை. அப்போ மனம் அலையாமல் மனம் நிலையாக வைத்திருக்க சித்தர்கள் யோக பயிற்சியையும் பிராணாயாம பயிற்சியையும் அந்த காலத்துல உருவாக்கியிருக்காங்க, மூச்சு பயிற்சிய. நம்ம உடம்பு இங்க இருக்கு, ஆனா நம்ம மனசு எங்க இருக்கும்? எங்கெங்கயோ ஓடி போயிருக்கோம். நம்ம இருக்கிறதுல இருந்து பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம மனசு ஓடி போயிருக்கோம். இதன் காரணமாக தான் உடம்புல ரத்த கொதிப்பு வருதுன்னு சொல்லி மருத்துவ நிபுணர்களே இன்னைக்கு சொல்றாங்க. நம்முடைய மனதுல வரக்கூடிய மனச்சுமை, டென்ஷன், இந்த மன அழுத்தம் தான் பல வகையான வியாதிகளுக்கு காரணம்னு மருத்துவ மேதைகள் இன்றைக்கு சொல்கிறார். ஒரு மனிதனை எல்லாரும் எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அதை கேட்க கேட்க அவன் மனசுக்குள்ளாரியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் உண்மையாலுமே அழகாக மாறிவிடுகிறார்கள் என்று மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறார். அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது திருமூலர் இன்னொரு பாடல்ல சொல்வார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அவன் இத அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறைவணக்க பாடல்லையே அருமையான ஒரு வரியில தெளிவுபடுத்துவார். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அந்த முக்தியை அடைவதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம். அந்த முக்திக்கு சக்தி தருவது எதுன்னா அதுதான் நம்மளுடைய மனசு. சாமி இது அழகா ஒரு பாடலை எவ்வளவு தெளிவா அருட்தந்தை கொடுத்திருக்கிறாங்க. மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம். இந்த புலன்கள்ல நிறைய பேர் காப்பி குடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கல்லார் போவாங்க. நிறைய பேர் இட்லி சாப்பிட்றதுக்குன்னு இந்த வாய் புலனுக்கு பழகி போய் இந்த பொள்ளாச்சி ரோட்ல ஒரு கடைக்கு போவாங்க, தாசநாயகம்பாளையம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராபுரத்துல மேட்டுக்கடை பக்கத்துல ஒரு கடைக்கு போவாங்க. இன்னும் சில பேர் பல கடைகள் பேரெல்லாம் சொன்னா அது விளம்பரம் ஆயிரம், நமக்கு வேண்டாம். பல கடைகள் அந்த கடையை தேடி ஓடுவாங்க. ஏன்னா இந்த புலன் அவங்கள அங்க மயக்கி வச்சிருச்சு. மனம் உயர் வெளியில் மருவி தோய்ந்திட, எங்க மேல இறைநிலையோட மனம் ஓடணும். அப்படி இறைநிலையோட ஓடுனா மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடுமே. நம்ம மனசு என்னவாயிருங்க, அறிவாகிய தெய்வம் ஆயிடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. எவ்வளவு அற்புதமா மகான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம இத கவியை படிச்சிடறோம், அதோட நுட்பத்தை புரிந்து கொண்டோம்னா தெரியவில்லை. மனம் மாயை என்பார்கள், மனம் மாய்வதே இல்லை. மனம் மாயை என்பார்கள், மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாகி மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் அதுதாங்க. அந்த மரணமில்லாத நிலையை எய்துவதை எண்ண வேண்டியதுதான் நம்ம மனம். மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனம் அதை தாழ்த்திட்டால் மயக்கத்தால் துன்பமே, மனம் அதை உயர்த்திட்டால் மட்டில்லா இன்பமே. மனதிலே உளதெல்லாம் மற்ற எங்கு தேடுகின்றது. சாமி அழகா எல்லா மானுடத்தையும் பார்த்து இந்த அற்புதமான கேள்வியை கேட்கிறார். நாம என்ன வச்சிட்டு இருக்கோம்? நம்ம மனச ஒரு கல்லாங்காடா வச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த மனசை ஒரு முள்ளாங்காடா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறது நடக்கல, நான் சொல்றது பழிக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மனம் போன போக்குல, புலன் போன போக்குல குறை பேசிக்கிட்டே நம்ம பழகிட்டோம். நிறைய பேர் நேற்றையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இறந்த காலத்தை பற்றியே. இன்னும் சில பேர் வரும் காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருப்பது நிஜம். இந்த நிகழ்காலத்தை பயன்படுத்தினால்தான் எதிர்காலம் வெற்றியாக அமையும். அப்ப இந்த நிகழ்காலத்தை பயன்படுத்தி பார்க்கணுமா இல்லையா? நம்ம வாழ்க்கையை நடத்துவது
மனம் என்கிற விளைநிலம். பயிர் நல்லா இருக்கணும்னா அந்த நிலம் நல்லா இருக்கணும். அப்போ நிலத்தை பண்படுத்துற மாதிரி நம்ம மனதை பண்படுத்துறதுக்கான நல்ல விஷயம்தான் பயிற்சி, மனப்பயிற்சி. அதுல நல்ல விதைய ஊனணும், பழுது இல்லாத விதைய. அப்ப ஊனாதான் அது முளைச்சு வரும். அதற்கு அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் உதயமாகும். இப்போ இத பல மகான்கள் போதனை மார்க்கமாக பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படி சொல்லிக்கொண்டு வந்தவர்களிடையே இந்த நூற்றாண்டு தந்த மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை சாதனை மார்க்கத்தில் கொண்டு உலகத்தை அதில் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் சாமி வாயில சொல்லிட்டு போகல, செஞ்சு காமிக்கிறார். வாங்க எல்லாரும் மனச நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வாழுங்கன்னு கூப்பிட்ட ஒரே மகான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் தான். சாதாரண மனுஷனோட மனதையும் நந்தவனமா மாத்தினதுனால தானே நம்மளுடைய மகானை நாம் பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொல்லி அழைக்கிறோம். நம்ம மனச நந்தவனமா மாத்த அவர் கொடுத்த மாபெரும் கலை தாங்க மாயக்கலை, மனவளக்கலை. நம்ம மனம்னா என்ன, அவர் என்ன சொல்றாரு அப்படி சிந்தனை பண்ணி பாருங்க. மனம்னா என்ன, நம்ம மனசு என்ன செய்யுது, நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்ம மனசு எத்தனை விதமான அலை இயக்கத்துல இயங்குது, நம்ம மனதை சுத்தி எத்தனை விதமான கோஷங்கள் இருக்குது, நம்ம மனம் உணர்ச்சி வசப்பட்டா எத்தனை விதமான குணாதிசயம் மனுஷனுக்குள்ள வருது, இந்த மனசு இந்த உடம்புல எடுத்து கடந்து கடந்து உயர்ந்து செல்ல வேண்டிய சக்கரங்கள் எத்தனை இருக்கு, அதுக்காக இந்த மனசு எடுக்க வேண்டிய இயக்கங்கள் எத்தனை இருக்கு, இதை சரி பண்ணுவதற்காக தான் அருட்தந்தை ஆசான் மகரிஷி அவர்கள் 9 விதமான தவத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நம்ம மனசு அன்புங்கிற செடியா முளைச்சு அதுல ஆனந்தம்னு சொல்லக்கூடிய பூவா பூத்து அமைதிங்கிற கனி கனியணும்னா எத்தனை விதமாக இந்த மனம் செயல்படணும் அப்படிங்கிறது. அப்படி செயல்பட்டா ஆயக்கலை 64க்கும் மேல மனவளக்கலை தான் இருக்கும். இப்ப ஒரு மனிதனுடைய மனதை மட்டும் நந்தவனமா மாற்றக்கூடிய கலை இந்த மனவளக்கலை அல்லைங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் நந்தவனமாக மாற்றக்கூடிய கலைதான் அருட்தந்தை அவர்கள் கொடுத்த மனவளக்கலை. உலக பொதுமறை திருக்குறள் தந்த திருவள்ளுவர் பெருமான் அறம், பொருள், இன்பம், வீடு பெறு என்று சொன்ன மாதிரி அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலையில் 4 அங்கங்களை கொடுத்திருப்பார். அந்த 4 அங்கங்கள்ல அவர் கொடுத்தது அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. மனவளக்கலையை வடிவமைச்சு கொடுத்திருக்கிற சாமி எவ்வளவு அழகா இதை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எதுக்கு இதெல்லாம்? மனம் தன்னுடைய திறமையை, வல்லமையை பெருக்கிக் கொள்வதற்கு அகத்தவ பயிற்சி. கத்திய தீட்டினாதானே பதம் வரும். அது மாதிரி புத்திய தீட்டணுமா இல்லையா? அதுதான் அகத்தவ பயிற்சி. மனம் பெற்ற தூய்மையில் மேலும் அதாவது மனம் தன்னை தூய்மை செய்துக்கணும். பதம் வந்துட்டா மட்டும் போதாதுங்க. அந்த ஒவ்வொரு முறையும் மனதை பயன்படுத்தும் போது அதுல கழிவுகள் சேர்ந்துடாம பார்த்துக்கணும். அழகா ஒரு கத்திய பதம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப பலாப்பழம் கிடைக்குது, உடனே பலாப்பழத்தை அறுத்து சாப்பிட்றோம். மனசு அந்த சுவையில மயங்கிடும். சுவையில மயங்கின உடனே நாம என்ன பண்றோம், அந்த கத்திய சுத்தம் பண்ண மறந்துறோம். திரும்ப நாளைக்கு எடுத்து அந்த கத்திய ஒரு தக்காளி பழம் அறுத்தா கூட இருக்காது. ஏன்? கத்தியில் படிந்துள்ள கழிவுகள். அதே மாதிரிதான் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் வருகிற போதும் நம்ம மனதுக்குள் சில பதிவுகள் ஏற்படும். அது நல்ல பதிவா தீய பதிவான்னு ஆய்வு பண்ணி அந்த பதிவுகளை நம்ம சுத்தம் பண்ணணும். அதுக்கான பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சி. மனம் பெற்ற தூய்மையால் மேலும் மேலும் தன்னை உறுதிப்படுத்திக்கணும். அதுதான் குணநல பேரு, கேரக்டர். நம்ம மனவளக்கலைக்கு உள்ள வருவதற்கு முன்னால எப்படி இருந்தோம், மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு பிறகால
நாம எப்படி இருக்கிறோம், நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்தது, என்ன முன்னேற்றங்கள் வந்தது, இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேரக்டரா நம்ம மாறணும். குணநல பேரு அது மாறிட்டா போதாது, என்னோடு இருக்கிற சமுதாயத்தையும் அதிலே அழைத்து கொண்டு வர வேண்டும். அதுதான் முழுமை பேரு. சாமி இத ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கிறார், ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல. அப்படி ஒவ்வொரு மனிதரும் கொடுத்திருக்கிற இடத்துல சிந்தனை பண்ணி பாருங்க. என்னன்னு அகத்தவம் என்னென்ன தவம் கொடுத்திருக்கிறாரு அப்படியே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ஆகினை தவம் எதுக்கு? உடல் சக்தியை உயிர் சக்தியா உணர்றதுக்கு. சாந்தி தவம் எதுக்கு? இந்த உயிர் சக்தியை மீண்டும் உடல் சக்தியா மாத்துறதுக்கு. துரிய தவம் நம்மளுடைய எண்ணத்துக்கு வலு கொடுத்து நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு, மூளையை இயக்கிறதுக்கு. பஞ்சேந்திரிய தவம் இந்த 5 புலன்கள் வழியா மனசு ஓடி மாயையில சிக்காம தடுக்கிறதுக்கு. பஞ்சபூத நவகிரக தவம் நாம ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம், அது ஏதோ ஒரு ராசியில நிற்கும். இப்ப நம்ம ராசிக்கு எந்த சுற்றுவட்ட பாதையில எத்தனாவது இடத்துல எந்த கோள்கள் பயணிக்குதோ அதுல இருந்து வரக்கூடிய காந்த அலை ரசாயன மாற்றத்துக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்தின்படி நம்மளுடைய உடல் ரசாயன மாற்றங்களுக்கும் இடையில் குழப்பம் வருகிற போது வாழ்க்கையில சிக்கல்கள் வருது. அப்போ கோள்களுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் ஏற்பட வேண்டும். அதற்காக பஞ்சபூத நவகிரக தவம். துரியாதிதீத தவம் மனநிலையை இறைநிலையோடு இணைத்து விடுவதற்கு, வீடு பேறு அறிவதற்கு துரியாதித தவம். 9 மைய தவம் இந்த உடல்ல உள்ள எல்லா நாடி நரம்புகளும் இயக்கத்துக்கு வருவதற்கு. நித்யானந்த தவம் உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி பெருகி நோய் இல்லாம எப்பவும் ஆனந்தமா வாழ்வதற்கு. இறைநிலை தவம் இறைநிலையின் தரம் திறம் உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து இறைநிலையோடு இணைந்து வாழ்வதற்கு அந்த இறைநிலை தவம். அகத்தாய்வினுடைய அவசியம் என்ன? அகத்தவத்தை ஓரளவு பார்த்தோம். அகத்தாய்வு எதுக்காக சாமி கொடுத்திருக்காங்க? மனம் தூய்மையானால் தானே அதில் எழும் எண்ணங்கள் ஆராய முடியும். எண்ணங்கள் ஆராய்ச்சி செஞ்சாதானே நல்ல எண்ணம் தீய எண்ணம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். எது நல்ல எண்ணம்? எனக்குள் வரக்கூடிய எண்ணத்தை என் தாயிடமோ தந்தையிடமோ என் மனைவியிடமோ உடன்பிறப்புகளிடமோ அல்லது நண்பனிடமோ சொல்ல முடியும் என்றால் அது நல்ல எண்ணம். எனக்குள் வரக்கூடிய எண்ணத்தை வேறு யாருகிட்டையும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த எண்ணம் தீய எண்ணம். ரொம்ப எளிமை. என்னுடைய எண்ணத்தால் பிறருடைய உடலுக்கும் மனதிற்கும் எப்பொழுதும் துன்பம் வரக்கூடாது. அப்படி துன்பம் வராத ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தா அதான் நல்ல எண்ணம். அப்போ அந்த எண்ணத்தை ஆய்வு பண்ணணும். நமக்குள்ள ஆயிரம் ஆசைகள் வந்துருச்சுங்க. இந்த எண்ணத்தை கவனிக்க முடியலன்னா ஆசையை சீரமைக்க முடியாது. அந்த ஆயிரம் ஆசைகள் சீரமைக்கணும்னா மனசை சீரா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சிறப்பா வாழ முடியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆசைகள் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பெருசா நினைக்க மாட்டோம். அந்த ஆசைகள் நிறைவேறாத போது, அந்த ஆசைகளுக்கு தடை வருகிற போது நம்ம மனசு என்னப்படுது? அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த நிலை சினப்படுகிறது, கோபப்படுகிறது. அந்த கோபம் யார் மேல வருது? எதெல்லாம் நமக்கு தடையா இருந்தோ அது மேல வருது. தடையா இருந்த நபர்கள் மேல வருது. இந்த கோபம் நம்ம உடம்புக்கு நல்லதா? மனம் சிந்திக்கிறோம். இந்த கோபம் நம்ம மனசுக்கு நல்லதா? நம்ம உயிராற்றலுக்கு நல்லதா? சிந்தனை பண்ணணும். நம்ம மனசுக்கு புரிய வைக்கிறது எது பண்ணணுங்க? நம்மளுடைய அறிவு பண்ணணும். இதைதான் மனவளக்கலை யோகா நமக்கு புரிய வைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா அவர்களுடைய மனம் இன்னையில இருந்து நந்தவரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்குள்ளே கவலைகள் ஏன் வருது? இந்த சினம் செயல்படாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து கவலை வந்துடும். எது? ஆசைக்கு தடையா வரும்போது, நாம நினைக்கிறதுக்கும் நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வித்தியாசம் வரும்போது, நம்ம கையில இருக்கிற இருப்புக்கும் நமக்கு முன்னால இருக்கிற தேவைக்கும் வித்தியாசம் வர்ற போது, நம்மளுடைய எண்ணத்துக்கும் நமக்கு முன்னாடி உள்ளவர்களுடைய எண்ணத்திற்கும் ஒற்றுமை இல்லாத போது நமக்குள்ள கவலை வரும். அப்படி கவலை வந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? தன்னம்பிக்கை எல்லாம் போயிடும். நம்ம திறமை இருந்தாலும் அந்த திறமை பயன்படாத போயிடும். வாழ்க்கையில பயம் வந்துடும். இந்த 3 வந்துருச்சுன்னா கவலை பெருகிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ள கவலை இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா அதுக்கும் சாமிஜி விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு. யாருடைய உடல்ல அதிகமா நோய் இருக்கோ அங்க கவலை இருக்குன்னு இருக்கும்.
யாருடைய உள்ளத்துல பயம் கலங்கம் இருக்கிறதோ அங்க நோய் இருக்குன்னு அர்த்தம். மனசு ஒருநிலைப்படாம குழம்பிக்கிட்டே இருக்குன்னா அங்க இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில சிக்கல்கள் நிறைய வருதுன்னா அங்கெல்லாம் குழப்பம் தான். அப்ப நம்ம மனம் எப்படி நந்தவனமா வரும்? இத்தனை தடைக்கற்கள் அங்க இருக்கிறது. அதை நீக்க வேணும். நமக்கிட்ட பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வுகள் இருக்கிறத புரிஞ்சுக்குவோம். நம்ம மனசுல நிறைய கோபம் வரும். இன்னைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, பழி தீர்த்துக்கணுங்கிற வஞ்சம் வரும், பொறாமை வரும், வெறுப்பு வரும், பேராசை வரும், ஒழுக்கம் மீறிய காம உணர்வுகள் வரும், தற்பெருமை பேசுற தன்மை வரும், பிறரை அவமதிக்கக்கூடிய எண்ணம் வரும், அவசியமற்ற பயம் வரும், பதவியை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அதிகார போதை வரும். இந்த 10 வந்துருச்சு அப்படின்னா இது நமக்குள்ள கவலையை உற்பத்தி பண்ணிடும். அப்ப நமக்குள்ள வர்ற இந்த 10ம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம மனம் முள்ளுவனமா மாறி, நம்ம மனம் முள்ளுவனமா மாறக்கூடாதுங்க, முல்லை வனமா மாறணும். அப்ப என்ன பண்ணும்? ஆராய்ச்சி பண்ணி இந்த கவலைகளை சீரமைச்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை மிக ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வந்துடும். அவன் யார், நீ யார், பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் யாரு இவன் யாருன்னு தான் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். என்னைக்காவது நான் யாருன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறோமா? நம்மளை பார்த்து கேட்டா இப்ப நமக்குள்ள 3 கேள்வி வரும். இந்த உடம்பு தான் நானா, இந்த மனசு தான் நானா, இல்ல இந்த உயிர் தான் நானா, இல்ல என்ன பேசிட்டு இருக்க இந்த அறிவு தான் நானா அப்படின்னா, இத அழகா சாமி சொல்றாங்க. அறிவாக, ஆத்மாவாக, இறைவனாக உள்ளே இருக்கிறான். எப்படிங்க? அறிவாக, ஆத்மாவாக, இறைவனாக இருக்கிறான் என்பதுதான் மனித உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மனம் நந்தவனம். நாம யாரோட வாழ்க்கையை துவங்கணும்? யார் மூலமா இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு பிறப்பெடுத்து வந்தது? யார் கூட இந்த ஆத்மா உடல் எடுத்து பழகிட்டு இருக்குது? யார கை பிடிச்சு கரம் பிடிச்சு இந்த ஆத்மா தன்னுடைய பாவ பதிவுகளை தீர்க்க போகிறது? யாரை பெற்றெடுத்து இந்த ஆத்மா அடுத்த விஷயத்த கொண்டு போய் கொடுக்க போகிறது? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்மளுடைய தாய் தந்தையர் மூலமா வந்தோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கை மூலமா வாழ்கிறோம், நம்மளுடைய மனைவி மூலமா கணவன் மூலமா பாவப்பதிவுகளை நீக்கி இன்பத்தை பெறுகிறோம், நம்மளுடைய குழந்தைகள் மூலமாக பிற இன்பங்களை பெறுகிறோம். அப்படின்னு சொன்னா அவங்களோட கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் சகிப்புத்தன்மை, அவர்களுக்காக கொஞ்சம் தியாகம், அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தல், இந்த குணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், குடும்பத்துல சமுதாயத்துல நம்மளுடைய மனம் சந்தோஷமா பயணிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துல குடும்பத்துல பெண்ணினத்தினுடைய பெருமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய மதிப்பளித்து நாம வாழ துவங்கி விட்டால் நம்ம மனம் நந்தவனமா மாறிடும். உலகில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவர் மனதை முதலில் சீர்திருத்தி பண்படுத்தி பக்குவப்படுத்த தெரிஞ்சுக்கணும். மனம்தான் மனித வாழ்வின் மாபெரும் பொக்கிஷம். இந்த மனச பூ பூக்கிற நந்தவனமா மாத்தி தந்தவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். பாவப்பதிவுகளை போக்க இறை உணர்வையும், பாவப்பதிவுகள் இனிமேல் வராம இருக்க அறநெறியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம மனசுல அன்பு போக்கணுங்க, அதுக்குதான் ஆன்மீக வாழ்வா தவத்தை கொடுத்திருக்காரு. அறநெறி நிறைந்த நடைமுறை வாழ்வையை சொல்லி கொடுத்து நம்மையும் பாவப்பதிவிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வரார். நாம அனைவருமே நம்ம மனசை தெரிஞ்சுக்கணும், மனசை புரிஞ்சுக்கணும், அதை நல்வழிப்படுத்தி அதன் வழியில நடக்கணும். மனம் என்பது ஒன்றுதான், அது செய்கிற வேலை 2 தான். இந்த மனதினுடைய நிலை 3 தான். இந்த மனம் அலைகிற அலை 4 தான். மனதை சுற்றியுள்ள கோஷங்கள் 5 தான். மனம் உணர்ச்சி வசப்பட்டால் அதன் குணம் 6 தான்.
மனம் இந்த உடலில் கடக்க வேண்டிய சக்கரங்கள் 7 தான். அதற்காக மனம் எடுக்கின்ற இயக்கங்கள் 8 தான். அந்த மனதை சீர்படுத்தி சரி செய்ய அருட்தந்தை அவர்கள் கொடுத்த அகத்தவங்கள் 9 தான். அகத்தவம் 9ஐயும் செய்து மனம் அறிவாகிவிட்டால் செயல்படும் நிலையோ 10. அதற்கு பிறகு மனித வாழ்க்கையோ முத்து. மனவளக்கலை ஒன்றே உலகத்தில் வேதாத்திரியத்தின் மூலமாக கிடைத்த சொத்து. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நம்மளுடைய மனசு நந்தவனமா மாறிடுங்க. அந்த நந்தவனமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மனசுக்குள்ளார என்ன இருக்கும்? அன்பு, ஆனந்தம், அமைதி பூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மனம் தெய்வ மனமாக வரும். அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நம்ம மனம் என்ன மனமா இருக்கணுங்க? தெய்வ மனமாக இருக்கணும். இந்த மனம் என்ன செய்யுதுங்க? இந்த புலன்கள் வழியா உலகத்துல பெறக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்யுது. மீண்டும் மூளையின் மூலமாக எண்ணமாக அதை நமக்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்கு. நம்ம மனம் எப்படி இருக்கு? புறமனம், நடுமனம், ஆழ் மனம். இந்த மனசு எத்தனை அலை இயக்கத்தில் போகுது? பீட்டா அலை, ஆல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை போகுது. நம்ம மனசை சுத்தி எத்தனை பெட்ஷீட் போட்டு போத்தி இருக்குது? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த மனம் அறிவு வழியில போகாம உணர்ச்சி வழியில போனா ஆசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்ங்கிற குணங்கள் வந்துட்டா மனுஷன் எங்க போகணுமோ அங்க போக மாட்டான். அதுக்காக இந்த மனசு என்ன பண்ணும்? இறைநிலையோட இணைக்கணும். அப்ப அது 9 சக்கரம் 7 சக்கரங்களை தாண்டி மேல வரணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, துரியம், உடல்ல. அதனாலதான் உடலை எழுநிலை கம்பம். அதுக்காக இந்த மனசு எத்தனை இயக்கங்கள் எடுத்து என்ன பாடுபடுது, உணர்ச்சி வசப்படுது, தேவை, முயற்சி, செயல்படுது, விளைவு, இன்ப துன்பம், அனுபவம், அனுபவம், தெளிவு. இத சரி பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். அருட்தந்தை கொடுத்த தவம் 9: ஆக்னை, சாந்தி, துரியம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், துரியாதீதம், நித்யானந்தம், 9 மையம், இறைநிலை தவம். இந்த 8 ஆராய்ச்சி பண்ண முடிவு உடலோடு உள்ளம் ஒன்றி ஆற்றும் அறிவாக மாறிவிட்டால் செயல்படும் நிலையோ 10. அதற்கு பிறகு நம் வாழ்க்கையோ 10. அப்போ மன தூய்மை, வினை தூய்மை மனித வாழ்வில் மிக முக்கியமா இல்லைங்களா? அதனாலதான் மகிழ்ச்சி, இன்பம், நிறைவு, அமைதி கிடைக்கும். அந்த வகையில் சாமி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள் உணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடரே. இந்த பிறவி தொடர் அரும் அறிவை அறிந்து கொண்டால் நம்ம மனம் நந்தவனமாக மாறிவிடும். எல்லோரும் மனதை பெற்றவர்கள் மனிதர்கள். அந்த மனதை பண்படுத்தி கொள்வதற்கு மனவளக்கலை அழைக்கிறது. உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற மனவளக்கலை மன்றங்களுக்கு வாருங்கள். பருவத்தே பயிர் செய்ய வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உரிய வயதில் 14 வயதில் இந்த மனதை பற்றிய அறிவை கற்றுக் கொடுங்கள். இறை உணர்வை புரிய வையுங்கள். அறநெறி பாதையில் அழைத்து செல்லுங்கள். நம் குழந்தைகளும் தெய்வமாகி வாழ வேண்டும். அவர்கள் மனம் நந்தமனமாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான அருட்தந்தையினுடைய சிந்தனையை மற்ற மகான்களின் சிந்தனையோடு இணைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் ஆழியார் அறிவு திருக்கோவிலுக்கும் இணையதளத்திற்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது
அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க ஐயாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா வானதி அம்மா வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா ஐயா அப்பா நலமா இருக்காங்களா ஐயா? அப்பா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. நன்றி. நல்லா இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி ஐயா. நம்ம மனம் ஒரு நந்தவனம். நம்ம எப்படி இருக்கோங்கிறது நீங்க பேசிட்டீங்க. எனக்கு அவங்கவுங்க எப்படி இருக்கோம்னா அவங்களுக்கு தான் தெரியும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மனம் ஒரு பேய் குரங்கு, அதையும் சொல்லிட்டீங்க. நட்வா காளி கதை, குதிரை கதையெல்லாம் உண்மையிலே பல விஷயங்கள்ல வீட்டுல நம்மளும் நடத்துறோம். அது நல்லா புரியுது ஐயா. மனம் அந்த இறைநிலை. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதா ஐயா? ஆமா கேக்குதாமா? மனம் வந்து ஒரு மெய்ப்பொருள், அறிவு. இந்த நீங்க சொன்ன மனம் 10 வகை சொன்னீங்க நீங்க. நான் எழுதியிருக்கேன் அவ்வளவு. அந்த மனம், அறிவு, மெய்ப்பொருள், நம்மளுடைய ஆன்மா அனைத்தையும் கான்டாக்ட் பண்றது மனம். நம்ம அப்படி எடுத்துக்கலாமா ஐயா? ஒண்ணு. ரெண்டாவது இப்ப அன்பு, ஆனந்தம், அமைதி. அதுக்கு அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேர்லாம் வேணும். ஆனா நம்ம எப்படி அந்த மனத்தை சீர்படுத்தினா கூட இந்த முன்வினை, பின்வினை, பழவினை, அதாவது இந்த சஞ்சீத, இந்த கர்மாவில இருந்து தப்பிக்க நம்ம சில சமயம் சொல்றோம்ல ஐயா, நீங்களே சொன்னீங்க, நம்ம விதி நான் யாருக்கும் ஒண்ணும் செய்யல. இதை நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறோமா, இல்ல இதுல இருந்து மீண்டு வரவும் வழி இருக்காங்க? நம்மளே அந்த அவங்க முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாங்க, இப்ப செஞ்சது, இதையே சொல்லி நம்ம புலம்புறோமா? அப்படி ஏன்னா நிறைய பேர் சொல்லுவேன், நான் ஒண்ணுமே செய்யல, யாரு செஞ்சதோ நான் அனுபவிக்கிறேன் அப்படி. இந்த மனசுக்கு அதுக்கு அதை போக்குறதுடைய வழிகள் இல்ல அதுல தெளிவா இருக்கமா? இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முன்னோர்கள் செய்ததை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல யாரோ பண்ண தப்ப நான் எதுக்கு பண்ணணும்னா, முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தை நம்ம அனுபவிக்க கூடாது. முன்னோர்கள் வாங்கி வச்ச நகை நட்டை போட்டுக்க கூடாது. முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணத்தை பயன்படுத்தக்கூடாது. இது பயன்படுத்தாம நம்ம எப்படி வாழ முடியும்? அப்ப அவர்கள் செய்த வினைப்பயன் அனுபவிக்கத்தான் வேண்டும். இதே குற்றம் நமக்கு பின்னால தலைமுறைக்கு வராம இருக்கிறதுக்கு தான் அறநெறி வாழ்க்கை. எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் தவம் பண்ணி யோசனை பண்ணிட்டு இந்த செயலை நான் செய்தா பிறருக்கு மனசாலையும் உடம்பாலையும் துன்பம் வராம இருக்குமான்னு பார்த்துட்டு, துன்பம் வராதுன்னா அந்த எண்ணங்களுக்கு வாழ்த்து கொடுத்து அந்த எண்ணங்களை செயல்களாக செய்யும்போது இனிமேல் நமக்கு பாவச்சுமை வராது. ஒண்ணு. அப்படி நம்ம அறநெறி வாழ்க்கையில சம்பாதிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்வழியில் பயன்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே சமுதாயத்துல நிறைய பேர் தவறான பாதையில போய் பொருள் ஈட்ட மாட்டார்கள். இப்ப நம்ம முன்னோர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர்கள் எப்படிப்பட்ட பொருள் ஈட்டினார்கள்னு தெரியாது. அப்ப அதனுடைய விளைவு வரத்தான் செய்யும். இதை ஒரு சின்ன கதை நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். ஒரு அரண்மனையில ஒரு துறவி, சன்னியாசி, அவரை அழைச்சிட்டு போய் ராஜா உட்கார வச்சு சிம்மாசனத்தில் அழகு பார்த்துட்டு, இன்னைக்கு எங்க அரண்மனையில நீங்க தங்கி ஓய்வு எடுத்துட்டு 2 நாள் கழிச்சுதான் போகணுங்கிறாரு. அப்படி அரண்மனையில தங்கி முடிச்சுட்டு அந்த சன்னியாசி போகும்போது அரண்மனையில இருந்து ஒரு ரத்தினங்களை திருடிட்டு போறாரு. அது போனதுக்கு பிறகு அவர் ஆசிரமத்துக்குள்ள போன பிறகு அவர் மனம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது, நீயே சன்னியாசி, உனக்கு எதுக்கு இந்த ரத்தனம், இதை எதுக்கு திருடிட்டு வந்த அப்படின்னு. உடனே இவர் அரசருக்கு தூது அனுப்புறார், இந்த மாதிரி உங்க அரண்மனையில இருந்து வரும்போது என் மனசு சலனப்பட்டு அங்கிருந்து ஒரு ரத்தினத்தை திருடிட்டு வந்துட்டேன், நான் செய்தது தவறு, இந்த ரத்தினத்தை நான் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு ஒரு தூதுவர் மூலமா கொடுத்திருக்கிறாரு. அதை வாங்கி அரசர் படிச்சு பார்த்துட்டு, அடடா, ஒரு சன்னியாசியோட மனசுல இங்கிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போகணும்னா அதுக்கு அவரு மனசுல எப்படி இதை களவாடி போற எண்ணம் வந்ததுன்னு ஆச்சரியப்பட்டார். அந்த 2 நாள் தங்கி இருந்த போது அவருக்கு உணவு பரிமாறினாங்க. பாத்தீங்கன்னா அது சென்ற முறை படையெடுத்து சென்ற போது பக்கத்து நாட்டில் களவாடி வந்த நெற்களஞ்சியத்திலிருந்து
தயாரிக்கப்பட்ட உணவாம். அப்போ அந்த உணவுக்கே அந்த தன்மை வருதுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன வரும்? புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஒண்ணே ஒண்ணு மனம், அறிவு, மெய்ப்பொருள், இறைநிலை இத ஒரு ரவுண்டா தனித்தனியா பிரிச்சு நம்ம அப்படியே வழி கொண்டு வர முடியுமா? எல்லாமே ஆத்மா, எல்லாமே ஒண்ணுன்னு எடுத்துக்கலாமா? எல்லாமே ஒண்ணுதாம்மா. அதை புரிஞ்சுக்கிற இடத்துலதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர். ஒவ்வொன்றும் ஒரு பெயர். இறைநிலையாயிட்டீங்கன்னா என்னுடைய செயல் எல்லாமே இறை முடியாது. அடுத்தவர்களை உயர்வு தாழ்வாக நினைக்க முடியாது. நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற தற்பெருமை வராது. அப்படி வராம நம்ம வாழ்ந்து பழகிக்கணும். அப்படியும் மீறி யாராவது ஒருத்தர் சொன்னா கூட சரி, இன்றைக்கு நம் பாவப்பதிவு ஒன்று கழிந்தது அப்படின்னு ஒத்துக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வரணும். ஆனா அது வராதுங்க. நான் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்கிட்டயே நீ இந்த வேலையை காட்டுறியா? மனசு சீறி பாயதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறது தான் விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை. சாமி சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி கிருபாநிதி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரம் கவிதாவா? ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. காற்றை எப்படி அடக்க நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கம்மா. சொல்லுமா. காற்றை எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி மனசை அடக்க முடியாது. அவ்வளவு அழகா சொன்னீங்க. அதனாலதானே வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நானு இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பார்க்கும்போது அதுல வரக்கூடிய செய்திய அந்த கேரக்டருக்கு மட்டும் வச்சு பார்க்க மாட்டேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. லட்சுமணன் சீதா பிராட்டிக்கு ஒரு கோடு போட்டு இதை தாண்டி போக கூடாதுன்னு பாரு. அது அதனுடைய விளைவு அந்த அம்மா வாழ்க்கையில துன்பப்பட்டது. அது சீதா பிராட்டிக்கு போட்ட கோடு கிடையாதுங்க, நம்ம அனைவருக்கும் போட்ட கோடு. என்னுடைய இலக்கு இதுதான், இதுக்கு மேல நான் எல்லை மீறி போக மாட்டேன் அப்படின்னா துன்பம் இல்லை. இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போறோம், ஒரு புடவை எடுக்கணும், அதுதான் நமக்கு தேவை. நம்ம கிட்ட இருக்கிற பணம் 5000 ரூபாய், 5000 ரூபாய்க்குள்ள எடுக்கலாம். இலக்கு மீறாம இருந்துட்டா துன்பம் இல்லை. அங்க போயிட்டு 10,000 ரூபாய் புடவை எடுத்துட்டு பணம் இல்லைங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட போன் பண்ணி கேட்டா துன்பமா இன்பமா? அவ்வளவுதான். அப்போ நமக்கு அந்த எல்லைக்கோடு மாறாம வாழ்ந்து பழகும். கேளுங்கம்மா, நீங்க ஏதோ கேட்க வந்த கேள்வி. ஐயா, அந்த ஐம்புலன்கள் அடக்கிறதுக்கு உயிர் மனம் சொன்னீங்கல்ல, அந்த குதிரை, அது கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா யூடியூப்ல போடுவாங்க, நீங்க கேட்டுக்கலாம். சரி சரி, நான் கேட்டுக்கிறேங்க. கேட்டுக்கிறேங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உமையாலம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேள்வி கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் உமையாலம்மா. ஐயா, நீங்க தான் சிறப்பா சொன்னீங்க. குதிரை அந்த மலை மேல போட்டுட்டே இருக்குங்க ஐயா, கீழே பாதாளத்துக்கு மேல 2 இது இருக்குங்க ஐயா. அப்ப சொல்லுங்க, மனத்திலேயே 2 இது இருக்குங்க ஐயா. அதாவது மனதுல அறிவும் இருக்கு. நம்ம அறிவை பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேறி வந்துடலாம். அந்த அறிவை பயன்படுத்தாம மனம் போட்டோம்னா கீழே விழுந்துருவோம். அது சிறப்பா இருந்தது. நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வந்து அறிவை பயன்படுத்தி வாழணும் ஐயா. ஆமாங்க. ஆமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆர்பி ராதாமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குதுமா ஐயா. ராதாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஐயா அது நந்தவனம் அருமையான தலைப்பு. மனசுல ஒரு நந்தவனம் நம்ம ஆனா இந்த நந்தவனத்துல என்னதான் பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி தாகம் அகத்தாய்வு எல்லாம் பண்ணினா கூட ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் துன்பம் வரும்போது அந்த கலைங்கிறது முளைச்சு ஒரு கவலை வந்துருதுங்கய்யா. வந்துகிட்டு தான் இருக்கும். அத நம்ம விழிப்பு நிலையோடு அகற்றி விட வேண்டும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் 9 கோளுக்குண்டான திசா புத்தி மாறும்போது அந்த கோள்ல இருந்து வரக்கூடிய ரசாயன தன்மை நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பொருந்தாத போது நம்மளுடைய மனதை நடத்தக்கூடிய நட்சத்திர வழிபோக்குல இந்த குழப்பங்கள் வருவது இயற்கை. அதுக்கு நம்ம மனசை விழிப்பு நிலையில வச்சுக்கிட்டு தினம்தோறும் தவம் பண்ணி அருட்காப்பு சொல்லி இன்றைய நாள் இறைநிலை கொடுத்த நாள், இந்த நாளில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வும் இறைநிலை எனக்கு கொடுத்த பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்துக்கு வரும்போது வெற்றி பெறலாம். ஒரு நாள் 2 நாளாவது அந்த மன சஞ்சலத்தை கொடுத்துட்டுதான் அது நகர்ந்துருக்கையா. நம்ம அப்புறம் தான் தெளிவு பெறோம். இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, இதுக்கு நம்ம எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ணக்கூடாது, மனசுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ட்டு. ஆனாலும் 1 நாள் 2 நாள் சில சமயங்கள் அந்த கலை வரதான் வருது நந்தவனத்துக்குள்ள. அதுதான் அது வரதான் செய்யுமா. நம்ம வீட்டு மிளகாய் செடியா இருந்தாலும் காரமா தானே இருக்கும். அது மாதிரி வரத்தான் செய்யும். அதை நம்ம பக்குவமா அத களை எடுத்து பழகிக்கணும். அவ்வளவுதாங்க. அதுக்குதான் அகத்தாய்வு. அகத்தாய்வு செய்யறோம். இருந்தாலும் சில சமயங்கள் யாராவது சொல்லிட்டாலோ இல்ல ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது ஒரு நாள் 2 நாள் ஆயிடுறது மறுபடியும் மனசு நார்மலுக்கு வரப்பட்டு. இல்ல ஒரு சாம்பாருங்கிறது கூட்டுதான். அதுல காரம், உப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த கூட்டுதான். அது மாதிரி குடும்பத்துல பல பேரோட கூடி வாழ்கிற போது மற்றவருடைய மனநிலை கூட நம்ம மனநிலையை உரசி பார்க்கணும். ஆனாலும் நாம தங்கம் தரம் குறையாம இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிம்மா. நன்றிங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக IQ00 ஆலியார், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். பேர் சொல்லிட்டு பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. கண்ணம்மாள் பேரு. கண்ணம்மாள் என்ன பண்றோங்க ஐயா? நாங்க முதல் கணபதியில மன்றம் இருந்துச்சுங்க ஐயா. உலகநாத ஐயாவோட மகன் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அங்க மன்றம் இல்லைங்க ஐயா. அதனால நாங்க அங்க இதுக்கு போயிட்டு இருந்தேங்களா, இதுல லட்சுமி காம்ப்ளெக்ஸ் இதுக்கு அங்க போயிட்டு இருந்தேன். ஆமா, காந்திபுரம் மன்றம். காஞ்சிபுரம் ஐயா. இப்போ எங்கேயும் போறதில்லைங்கய்யா. அவங்க உள்ள கொண்டு போயிட்டாங்க, போக முடியலைங்கய்யா. ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டாங்க ஐயா. இந்த மனம் நந்தவனம்னு சொல்றீங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. ஐயா நான் நந்தவனமா மாத்துறது எப்படிங்கிறது நானும் உங்க பெரிய நம்ம பேராசிரியர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டு நானும் கொஞ்சம் மாறிட்டேன்னு இருக்குங்கய்யா. ஐயா என் சின்ன வயசுல ஒரு பட்ட கலங்கங்கள் என்னை கலக்கப்படுத்திட்டாங்க ஐயா. ரொம்ப எல்லா விதத்திலயுமே என்ன வாழ்க்கை துணையே அப்படி என்னை நிறைய இது பண்ணிட்டாங்க. இப்ப அது என்னங்க, ஏன்னா எனக்கு மறக்கணும், அகத்தாய்வுலயே மறந்துடணும்னு நினைச்சது. ஆனா திருப்பி அது வந்துட்டே இருக்குதுங்க ஐயா. மறக்கணும்னு நினைக்கிறோம். வருங்கய்யா. அது பழைய பதிவுகள் நமக்கு துள்ளி எழதான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்க, அதை நினைக்காம நல்ல தெய்வீக சிந்தனைகள்ல மனசு போட்டுருங்க. நல்ல தெய்வீக சிந்தனைகள்ல சாமிஜியோட தத்துவங்கள்ல மனசை போட்டு அதை கேட்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளுடைய மகாபாரதம் கேளுங்க, பகவத்கீதை கேளுங்க. அந்த மாதிரி எண்ணங்களை மற்ற சிந்தனைகள்ல கொண்டுட்டு போயிரும்போது அந்த பழைய எண்ணங்கள் நமக்கு வராம தடுக்க முடியும். முயற்சி தான். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. பல இதிகாசங்கள்ல
சீதா பிராட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, ம். திரௌபதி மகாபாரதத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியல் நோக்கத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால சரி. நமக்கு நேர்ந்ததையும் என்னுடைய பதிவு கர்மா ரைட், அதை நான் கர்மா அனுபவிச்சுட்டேன். இப்போ கர்மாதான்னு நினைக்கிறேங்கய்யா. திருப்பி எனக்கு போக மாட்டேங்குது. என்னங்கய்யா இது இருக்கு? பண்ணிட்டு இனி தவம் பண்ணி வாழ்த்திட்டு சரிங்க இனி என்ன நான் நல்லது செய்யணுமோ அத மனசு தேடி அதுக்குள்ள வந்து சர்வீஸ் பண்ணுங்க. சரிங்க. உங்களால முடிஞ்சது 4 ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பாங்க. குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. சரிங்க. உங்களால முடிஞ்சது மனவளக்கலையை ஒரு 10 பேருக்கு கத்துக் கொடுங்க. சரிங்க. அப்போ மனசு அதுல போகும்போது இந்த பழைய பதிவுகள் நமக்கு நம்மள நினைவுக்கு வர குறையும் குறையும். சரிங்க. சரிங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றி ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வாழ்க பெரிய குளத்துல வளமுடன். இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க ஊரே பெரிய குளம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். அற்புதமான சிந்தனை தொகுப்பு. நிறைய என்ன சொல்றதுன்னா மனதிற்கான நிறைய ஆராய்ச்சியை கொடுத்திருந்ததாக நான் உணர்றேங்கய்யா. ஐயா மனம் ஒரு அம்மா, நந்தவனம்னு சொல்லிட்டீங்க. சொல்லுங்கய்யா ம் சொல்லுங்கய்யா இல்லம்மா, சொல்லுங்க. நம்ம வெறுமனே மனவளக்கலையை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது ம் நம்மளுடைய சிறப்பு தெரியாது. ஒவ்வொரு ம் மகான்களும் எப்படி சொல்லி இருக்கிறாங்க. ம் ஆனாலும் இந்த காலத்துல அருட்தந்தை கொடுத்தது எவ்வளவு பயிற்சி முறையில கொண்டு வந்திருக்காங்கிறத ம் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போதுதான் சாமிஜியோடைய புனிதமான அந்த பாதை நமக்கு தெரியுமா. ம் நல்ல ஒரு சிறந்த ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த சிந்தனை உரையை கொடுத்திருக்கீங்கன்னு எங்களால பூரணமாக உணர முடியுதுங்க ஐயா. ஐயா ஒரு நன்றிம்மா, விஷயம், அதாவது நன்றி. அது நீங்க நந்தவனம்னு சொல்லிட்டீங்க. பூத்து ம் குலுங்குகின்ற மனம் வீசுகின்ற மலர்ச்சோலையாக இருந்தால் கூட அப்பப்போ இது ம் வந்து வயக்காட்டுல தோப்புல வர்ற மாதிரி புல்லுருவியல் என்றது முளைத்து கொண்டுதான் இருக்குது. அதை சில அகத்தாவி என்ற வண்டுகள். நம்ம பயிற்சி மூலமாக அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், கலைந்து கொண்டே தான் ஆமா இருக்கிறோம் ஆமா இல்லைங்க. இப்ப மாமர தோப்புல வந்து என்ன செய்வோம், அந்த புல்லுருவி வளரும், அதை வெட்டி எடுத்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருவாங்க. ஆம் அது ஆமாங்க என்று ஆமா யாரால் அந்த விதைய போட்டாங்களா போடலையா, அது எதனால முளைக்குது ஏன் முளைக்குதுன்னே தெரியாது. அப்ப நம்ம ஆமா முன்னோர்கள் செஞ்ச கர்மாவினுடைய தன்மை நமக்கு என்ன எதுன்னு தெரியாது. இப்பொழுது வந்து கொண்டு ம் இருக்கிறது கூட ஆராய்ச்சி செய்யாம அதுக்கு நமக்கு தேவை ம் இல்லை என்று எண்ணத்தை கொண்டு வந்து அகத்தாவி என்ற அந்த கலப்பைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மூலமா உழுது அதை வெளியேற்றி விட்டு இந்த சோலைவனமாக, இந்த நந்தவனத்தை சோலைவனமாக மாத்தணும். ஐயா ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்க, நந்தவனத்துல குரங்கு வரும் நீங்க. கண்டிப்பாங்கய்யா, மனம் ஒரு குரங்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நந்தவனத்துல ஒரு குரங்கு, மனம் வனத்துல இருக்கிறது பேய். கரெக்டா கொண்டு வந்தீங்கய்யா, ரொம்ப அற்புதம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வினாக்கள் ஏது இல்ல, ஆனால் இது தங்களோட பகிர்ந்து கொள்ளணும் மனதார நினைத்தேன், அதனால பகிர்ந்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க அர்ப்பணித்திருக்க அந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சகோதரி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி அம்மா, வாழ்த்து தந்தமைக்கு நன்றிமா. நன்றிமா, நன்றிமா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மகேஷ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மகேஷ் ஐயா. ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிந்தனை நல்லா சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாதியில வந்தாலும் நிறைவான சிந்தனை கிடைச்சிருக்கு. ஐயா எனக்கு ஒரு சில விஷயம் நான் வந்து இது வரைக்கும் முடிச்சிட்டேன், அருள்நிதி வரைக்கும் முடிச்சிட்டேன். இருந்தாலும் சில விஷயங்கள் அகத்தாய்வு பண்றேன். ஒரு சில விஷயங்கள் நல்லது நடந்தா ஓகே, சில கெட்டது நடக்கும்போது இல்லை ஏதாவது நெகட்டிவ் சொல்றாங்கன்னா காதுல போட்டுக்கூடாதுன்னு சொல்றாங்க, போட்டுக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து தவறு சொல்லும் போதோ, தப்பு ஏதாவது நெகட்டிவா மட்டும் சொல்லும் போதோ, சமயத்துல ஏதாவது முயற்சி பண்ணாலும் ஃபுல்லா காதுக்குள்ள போயிடுது. போகும்போது அடுத்து கான்பிடண்டா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாம ஒரு முடங்கி போற மாதிரி ஆயிடுது. என்னால முயற்சி பண்ணாலும் அது வந்து முழுமையா என்னால இது பண்ணிக்க முடியல. இது முன்னோர்களோட பதிவுனாலயா இல்ல வந்து நான் சின்ன வயசுலேயே பழகி இந்த மாதிரி
ஐயா மத்தவங்க சுத்தி உள்ள ஆமா பார்த்துருந்தாரு. முன்னோர்கள் இல்ல முன்னோர்கள் பதிவுன்னு இல்ல, நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திக்கு ஏற்ப நம்மளுடைய மனம் சலனப்படும். சில பேருக்கு சனி சந்திரன் ஜாதகத்துல சேர்ந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா இந்த பழசையே நினைச்சு திரும்ப திரும்ப பேசுற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி கொஞ்சம் தொல்லை பண்ணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நல்லா பண்ணி 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 மனசை இறைநிலையோட இணைப்புல வச்சுக்கணுங்கய்யா. மனசளவு மீனா வரக்கூடாது. வாயளவுல வரலனாலும் மனசளவுல வந்துட்டு இருக்கு. அது வராம இருக்கணும்ன்றதுக்காக தான் பாக்குறேன். அது நம்ம தவம் பண்ணி ஐயா அது வர்றது இயற்கை. அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம நல்ல துரிய தவத்துல இருந்து அகத்தாய்வு பண்ணணும். மனசு அதுல மறக்கிறதுக்கு வேற நல்ல சிந்தனைகள்ல மனசை கொண்டுட்டு போகணும். நம்ம செல்போன்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு படம் பார்த்தோம்னா கண்ணு கெட்டு போகும். தூரமா இருக்கிற தொலைக்காட்சி பார்த்தோம்னா கண்ணு கெடுறது கொஞ்சம் குறைவு ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்ததுங்க, இப்ப நான் சில விஷயம் சில லைஃப் பார்ட்னரே சில இடத்துல நான் கூப்பிடுறேன், சில சொல்றேன், செய்யறேன். சிலது முதல்ல நிறைய குழந்தைகளாம் வர மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சிலது வராத மாதிரி போகும்போது என்ன ஆயிடுறேன், ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிடுது. ஏன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மூடு, ஆனா இப்ப சண்டை போடுறது இல்ல, அமைதியா போறேன். பட் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி ஆகுது. சின்ன வயசுல இங்க இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் பேரண்ட்ஸ் அப்படி சொன்னதுனால ஒரு அதோட பதிவு தான் இந்த மாதிரி வருதா, அந்த மாதிரி நினைக்குதா? அப்படி நினைக்க சொன்னாலும் லைஃப் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்த்து ஒண்ணு கிடைக்காத போது சொல்றேன் இல்ல, மாறி வரும்போது பரவாயில்ல. அது மாறி வரும்போது கொஞ்சம் இப்படி நினைச்சுக்கங்களேன். கோயிலுக்கு போறீங்க, நீங்க நெத்து தேங்காய் கொடுத்து அர்ச்சனை பண்றீங்க. தேங்காய் உடைச்சு அர்ச்சனை முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு இளங்காய் வந்துருது. உடனே நீங்க அர்ச்சகர்கிட்ட கோவப்பட்டு கேக்குறீங்க, என்னங்க நான் நெத்து தேங்காவா கொடுத்தேன், எனக்கு நீங்க திருப்பி கொடுக்கறது இளங்காயா கொடுக்குறீங்கன்னு. இறைவன் நெத்து தேங்காய் உங்க உடம்புக்கு ஆகாதுன்னு நினைச்சு இளங்காயை கொடுத்துருக்காருன்னு இப்படி நினைச்சு பாருங்க, மனம் சமாதானம் ஆயிரும். அது மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம கேட்டது கிடைக்கலன்னா, ஓ இது நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு அவங்க மூலமா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா? வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி கண்ணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. என்னோட கேள்வி, இப்ப மனசுக்கு இங்க போனா இவங்க இதை சொல்லிடுவாங்க, இத நம்ம செய்யக்கூடாது, இல்ல இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு தான் போறோம். ஆனா அங்க போய் அவங்க ஏதோ ஒரு பேசுற சூழ்நிலை திரும்ப அது வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துருது. அந்த சூழ்நிலைய இன்னும் எப்படி விழிப்பு நிலையா மாத்தணும் ஐயா? வாழ்க வளமுடன். நீங்க போகும்போதே இங்க போனா இவங்க அதை சொல்லிடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துருச்சு இல்ல? ஆமா. அந்த எண்ணம் வரக்கூடாது. ஓ சரி சரி. அந்த எண்ணம் வரக்கூடாது. நீ நல்லா பாருங்க, நம்ம வீட்டுல இருந்து புறப்படும் போது வண்டி எடுத்துட்டு புறப்படுறோம். 8 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு ஒரு இடத்த இலக்கு அடையிறோம்னா நம்ம வாழ்த்திட்டு, அது தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அர்க்காப்பு சொன்னாலும் சரி, உங்க மனம் எதை நம்புதோ அதை சொல்லிட்டு, இறைவா என்னுடைய பயணம் சரியான இலக்கை சரியான நேரத்தில் அடையணும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அதை அடைஞ்சிருவோம். வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே வண்டி பஞ்சர் ஆயிட்டா என்ன பண்றது, வண்டி எங்கேயாவது ஆஃப் ஆயிட்டா என்ன பண்றது, இப்படி ஒரு எண்ணம் வந்தா அந்த எண்ணம் வேலை செய்யும். அந்த எண்ணம் வரக்கூடாது. அது நம்மளுடைய பழக்கத்தால அந்த மாதிரி எல்லாம் சில நேரங்கள்ல வந்துருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க சாதாரணமா பாருங்க, வீட்டை பூட்டிட்டு வெளியே போகும்போது வீட்டை பூட்டுறோம்ங்கிற பிரசன்ட் நிகழ்கால நினைவு இருக்கணும். அதை விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போய் கொஞ்ச தூரம் நிறுத்திட்டு வீடை பூட்டிட்டோமான்னு இந்த மனசு சந்தேகப்பட்டு கதவை திறந்து பார்ப்போம். உண்டா இல்லைங்களா? அவ்வளவா வரல. சரியா? இல்ல பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தாங்க. நம்ம எங்க போகும்போதும் முழுசா இறைநிலையை நம்புங்க. இன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக போறேன், இறைவன் என் கூட வர்றாரு, இறைவன் தான் இந்த பணியை செய்யறதுக்கு உதவியா இருக்காரு,
இந்த காரியம் இன்னைக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு முழுசா இறை நம்பிக்கையை வச்சு செய்யுங்க. சரியா சரியா. மிக்க நன்றி. சரிங்கம்மா. நன்றி நன்றி வாழ்க வளம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நிச்சயமா வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்க ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சென்னை லட்சுமணன் ஐயா. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஸ்பீச்சுங்க ஐயா. அது கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை விட நந்தவனத்துல சொல்லுங்க. நந்தவனத்துல அப்பப்ப தெரியாம குரங்கு வந்துருதுங்க ஐயா. நம்ம நந்தவனமா தான் மனசை வச்சுக்கிறோம். குரங்கு அப்பப்ப வந்துருது ஒண்ணு. திடீர்னு நம்ம மறந்திருந்தாலும் மறக்காத விஷயங்களை, தெரியாத விஷயங்களை கொண்டாந்து அங்க வைக்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சும் அந்த சூழல்ல நம்மளுக்கு தெரியாம கொண்டு போய் ஒரு விஷயங்களை ஏதாவது நம்ம பண்ணிடுறோம் இல்லைங்கய்யா. அதை எப்படிங்க தவிர்க்கிறது? அதாவது நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி நல்லது நினைச்சு நல்லதை சொல்லி நல்லது பண்றப்ப நம்மளுக்கு தெரியாம அந்த நந்தவனத்துல குரங்கு நின்றப்ப அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்காக புதுசா செய்ய வேண்டியது இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்கணும்னு பாடாப்படுறோம். புது பதிவு மேல மேல நிக்கிறப்ப அதை எப்படிங்க சரி பண்றது? வாழ்க வளமுடன். அந்த இடத்துலதான் சகிப்புத்தன்மையும் தியாகத்தையும் விட்டு கொடுத்தலையும் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது குடும்ப நபர்ல யாரா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி. அதாங்க ஐயா, எதுக்கு சொன்னா அதை சொன்னாலுமே என்ன சொன்னாலும் மண்ணு மாதிரி இருக்கீங்கன்றுவாங்க. ஏதாவது ஒண்ணு அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு சொல் அது மேல அங்க என்னடா அது கோபத்தை சீண்டி பாக்குற மாதிரி ஒரு சொல் வந்துருதுங்க ஐயா. அதாவது அது அவர்களுடைய அறியாமை. இவர் நமக்காக விட்டு கொடுத்து பேசுறாங்களே, தியாகத்தை பண்றாங்களேன்னு புரிந்துகிட்டா மாறிடும். அது புரிவதற்கு ஒரு காலம் தேவை. ரொம்ப நாள் கழிச்சு சொல்லுவாங்க, எல்லா மனிதனையும் எங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் அவரோட வேல்யூஸ் தெரியல, அவர் இல்லாத போதுதான் பாரு, ஒரு வாரம் ஆயிடுச்சு சென்னை போயிட்டாரு, இந்த டெல்லி போயிட்டாரு, டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே எனக்கு பால் வாங்கிட்டு வருவாரு, ஆபீஸ் புறப்படும் போது டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சு தண்ணி ஊத்தி கொடுத்து பேக்லாம் எடுத்து வச்சுட்டு செல்போன் எடுத்துக்கிட்டியா, கண்ணாடி எடுத்துக்கிட்டியான்னு கேட்பாரு. இப்ப ஒரு வாரமா அவர் டெல்லி போயிட்டாரு, கஷ்டப்படுறாங்க. எப்பன்னா நாம இல்லாத போது. அப்படித்தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அதனால நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சகிச்சுக்குங்க, காலப்போக்குல மாறிடும். மாறாதது உலகத்தில் எதுவும் இல்லை. சிறப்புங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஆண்ட்ராய்டு ப்ளூ ராய்ட். உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். உங்க பேர் சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குது. அதான் இதேதான் கேட்டங்களே தான் நானும் இருக்கிறேன். இங்க எனக்கும் வயசு 65 ஆகுது. எங்க வீட்டுக்காரர் என்னைய சரியாவே பொருட்படுத்த மாட்டார். ஆனா காலங்கள் கடந்து நாங்களும் வந்துட்டோம். ஆனாலும் நிறைய நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நிறைய விஷயம் மனவளக்கலையில நான் இல்லை. ஆனாக்கா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா நீ தீர்க்க தரிசி, நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு ஒரு நக்கல் பேசுற மாதிரி இருக்கு. அது கஷ்டமா இருக்கு. அது எப்படி நான் தவிர்க்கிறதுன்னு கேட்கலாம். ஆமா, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது நம்ம பதிவுக்குள்ளேயே அப்படி ஒண்ணு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடத்து பதிவுகள் வேற. இது ஆணாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பதிவு இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவு மேலோங்கி இருக்கிற போது நீங்க புதிய பதிவை எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் புதிய பதிவு வராது. நீங்க பழைய வீட்டுக்கு எத்தனை முறை பெயிண்ட் அடிச்சாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பழைய பெயிண்ட் காமிச்சிட்டு இருக்கும். அது மாதிரிதான் அதெல்லாம் நம்ம அப்படியே சகித்துட்டு கண்டு காணாம விட்டுட்டு போகணும். அது
இல்ல இல்ல சிலரை காண முடியல, 60 கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல இல்லையா, கொஞ்சமாவது எதிர்பார்ப்பு இருக்குல்ல இல்லையா, அதான் அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு எப்படிங்க இருந்தால் கொஞ்சமாவது இருக்கதானங்க செய்யுது. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எதிர்பார்ப்பை குறைச்சி பாருங்க, ஏமாற்றம் குறைஞ்சு போகும். வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவாழ்வின்